அதிமுகவின் தேர்தல் முறைகேடு குறித்து கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி செய்த பிரச்சாரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதன்கிழமையன்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோபாலபுரம் வந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் தேர்தல் கமிஷனுடன் அதிமுக கூட்டணி வைத்து பணப்பட்டுவாடா உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும், இது குறித்து விரைவில் கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அவரோடு இருந்த பல கட்சிகளை உதறித்தள்ளி 40 நமதே என்று அஇஅதிமுக தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தார். எங்களுக்கு அதனுடைய சூட்சமம் முதலில் புரியவில்லை. தேர்தல் நெருக்கத்திற்கு தான் தெரிந்தது அவர் தேர்தல் கமிஷனோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது வெளிச்சமாகிறது. என்று சொன்னால் தேர்தல் கமிஷனுடைய துணையோடு தான் அந்த பணத்தை அவர் கொடுக்க முடிந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக முடிந்திருக்காது. எனவே அது குறித்து கூட்டணி கட்சியில் கூடிய அனைத்து தலைவர்களையும் நிச்சயம் தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர்கள் விரைவில் அழைத்து பேச இருப்பதாக என்னிடத்தில் சொன்னார்கள். அதிமுக பண விநியோகத்தை மீறி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியே அதிக அளவில் வெற்றி பெறும் என்றும் கிருஷ்ணசாமி நம்பிக்கை தெரிவித்தார்.